யானை போனோம் இங்க வழி இது வழியே தெரியலையே. பேலஸ்க்குள்ள சுத்தலான்னு பார்த்தா பேலஸ்க்கு வெளியே சுத்திட்டு இருக்கோம். சாவடிக்கிறாங்களே. ஊட்டி கூட ஒரு வழியா போறோங்க. வேற மன்சரி இவர். ஹாய் பிபிஆர். இப்போ சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு ரைடு ஆரம்பிச்சாச்சு. பிபிஆர் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்றுருந்தோம். அதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 5000 ரூபா ஃபைன்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் ரிட்டன் அப்படியே எடுத்துட்டோங்க. 5000 ரூபா ஃபைன் கொடுக்குற அளவுக்கு இருக்குது நிலமை. அதே மாதிரி தான் அந்த போர்டில் எழுதி இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கிற பிளேஸு. டைம் 10:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அப்போனா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு மேலே விட மாட்டாங்க பிபிஆர். இங்கெல்லாம் யானை ஏகப்பட்டது வருங்க. தேலு பாத்தீங்களா இல்லையா? தேலு எங்கடா? கீழே என்ன திருப்புங்க. இருங்க திருப்புங்கன்னு சொன்னேன். பின்னாடி என்ன வருதுன்னு சொன்னேடா. இருனா பாக்கலாம்னா? வேண்டாமா? பிபிஆர் 2 செக் போஸ்ட் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் பார்டர் செக் போஸ்ட். ஏடா ஈவினிங் டைம்ல தான் பார்க்க முடிய மாட்டேருக்கு யானையா. ஆமனைக்கு நான் ஈவினிங் மேல தான் பார்க்கணும் போல. இந்த மாதிரி ரோட்டில் தாங்க ஓட்டணும். சத்தியமங்க உங்களை அன்புடன் வர வைக்கிறோம். வருவோம்ல. அங்கே நான் லெஃப்ட் சைடில் குரங்கு இந்தா சிங்கிளாக தான் இருக்கும். தனியாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அது லேடிஸ் குரங்களா? கிட்ட இவ்வளோ ஸ்பீடு பார்க்குற. முதல்ல ஓவராக ஸ்பீட் பிரேக் போட்டாங்க. ஆமாம். இல்லை அன்னைக்கு இங்கே ஏதோ 2 யானை ஒரே வாரத்தில் 2 யானை லாரிக்காரங்க இடிச்சிட்டாங்களா யாரோ ஏதோ சொன்னாங்க. அதனால இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டு. ஓ, பார்டர் செக் போஸ்ட் வந்து ஸ்பீடு. பிரவீன், இந்த பார்டர் செக் போஸ்ட். ஏன்னா மைசூருக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்களா? தெரியல. அங்கே சிக்கோல போய் போட்டுக்கலாம். நான் பார்த்தேன் 106 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டர் போட்டுக்கிட்டா. 100ஆ? நீ கடைசி செக் போஸ்ட் தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஓ செக் போஸ்ட். நாங்கள் லாஸ்ட் எண்டு செக் போஸ்ட். கர்நாடகா ஸ்டேட் போலீஸ். இனிமேல் யானை பார்க்கறதுலாம் கஷ்டங்க. இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். என்ன கோயில் நேம் தெரியல. பிரவீன், இது என்ன நேம் தெரியுமா? கோயில் பேர் என்ன தெரியுமா? கோயில் பேர் தெரியலையே. சிவன் சிலை சூப்பராக இருக்குல்ல. அம்பேத்கர் சிலைங்க. வாங்க. போலீஸ் பிரச்சனை நிறையா இருக்குங்க. டிஎன் வண்டியை பார்த்தாலே நிறுத்திப்பாங்க. என்ன காரணம்னே தெரியல. கர்நாடகாவில் மட்டும் அது ஒரு பிரச்சனை. எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே தமிழ்நாடு மேலே என்ன கோபம். ஏன்னா மைசூர் பேலஸ் எத்தனை கிலோமீட்டர்? 21 கிலோமீட்டர் இருக்குது. பேலஸ்க்கு நீ 21 கிலோமீட்டர் இருக்குங்க. பிபிஆர் நான் மைசூர் வந்தாச்சு. மைசூர் சிட்டிக்குள்ள வந்தாச்சு. நல்ல டிராஃபிக்குங்க. இதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் எடுக்கணும். இல்லை, வழி இருக்கு. மாற்றி வந்துட்டேங்க. ரிட்டன் போட்டுட்டு மோடி ரிட்டன் இதில் தான் வரணும்னு காட்டுதே. கூகுளக்கா சொதப்புறா இல்லையா? ஓ, இதான் பேலஸோ. இங்கே ஏதோ சிலை வச்சுருக்காங்க. ஓ, மைசூர் மகாராஜா சிலை. போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. வந்த வழியில் ரிட்டன் வைக்கணும். ஆமாம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் தான். எங்கேங்க சுற்றிட்டே இருக்குது. எங்கே வழி எது வழினே தெரியலையே. பேலஸ்க்குள்ளே சுற்றலான்னு பார்த்தா பேலஸுக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கோம். நான் உள்ளே பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாம் பைக் காரு. எங்கடா சுற்றிட்டே இருக்குது தம்பி. கூகுள் காசு சொதப்பி வச்சுட்டான். மறுபடியும் அங்கேயே கூட்டிகிட்டு போகுது. இதுக்குள்ளே தானே போனா இதுக்குள்ளையா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. அப்படி அடுத்த என்ட்ரன்ஸ். ஓ, இது வந்து எக்ஸிட்டு, அது என்ட்ரன்ஸா? சாவடிக்கிறாங்களே நம்ம. மைசூர் பேலஸ் வந்தாச்சு. பிபிஆர் எப்படியும் மைசூர் பேலஸ் வந்தாச்சுங்க. பேலஸில் வெளியவே சுற்றி பார்த்தாச்சு. எப்படியும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம் மைசூர் பேலஸ்.
ராஜபுரம் பரம்பரையை சேர்ந்த இருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம். என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஆனால் ரொம்ப மோசங்க. செப்பலுக்கு 40 ரூபா, லக்கேஜுக்கு 60 ரூபா, உள்ள என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ரொம்ப மோசங்க. சூப்பராக இருக்குங்க மைசூர் பேலஸ். என்ட்ரன்ஸ் ஆகிறோம். அந்த காலத்து டிராயிங் தான் பாருங்க. டிராயிங்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஹால் எப்படி இருக்கு. இந்த காலத்து பொருளுங்க எல்லாமே. புக்கெல்லாம் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. இதே காட்டுப்புலி, இது சூரப்புலி. சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்து சிலை பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. என்ன கலையாக காட்டியிருக்காரு பாருங்க. என்ன ரசனை பாருங்க. பிபிஆர் கிளம்பியாச்சு மைசூர் பேலஸ்லேருந்து. ஓகே, எப்படி போகிறதாமா? எக்ஸிட் மாற்றி வந்துட்டேங்க. இது என்ட்ரிங்களாமா? நல்ல போலீஸாக இருக்காரு. காசை வாங்குறானுங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோஃபிக்கே கரடி. கிணா டோக்கன் கொடுக்கணுமா? டோக்கன். பிபிஆர் எப்படியோ ஒரு வழியாக மைசூர் பேலஸ் சுற்றி பார்த்தாச்சு. ரிட்டன் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூர். இந்த வழியில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். அங்கேயும் அதே மாதிரி தாங்க. 5 மணியோட க்ளோஸு. 5 மணிக்கு மேலே 2 வீலர் இல்லை, 6 மணிக்கு மேலே காரு அது இல்லை. மித்த எல்லாமே லோடு வண்டி தான் அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் போகணும். அதாவது ஏமாத்துறானுங்க. 10 ரூபா பொருள் 20 ரூபாங்கிறானுங்க, 20 ரூபா பொருள் 40 ரூபானுங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. நீ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கா டிக்கெட். எனக்கு ஏதோ தெரிஞ்சு அதிகம் தோணுது. ஊட்டி ரோடு போயிட்டு இருக்கோங்க பிபிஆர். போடே, என்ன புகையடிச்சுட்டு போறாரு. வெல்கம் டு ஜங்கிள் சஃபாரியா. இது முதுமலை நினைக்கிறேங்க. ஏன்டா யானை யானை யானை. 2 யானைகள். 2 குட்டி இருந்தா அது கோவமா இருக்கா? அப்படிலாம் இல்ல. ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லிட்டா. குட்டி பாருண்ணா, சின்ன குட்டி தெரியுதா? பக்கத்துல இருந்தா 2 நடுவில் ஒரு குட்டி இருந்துச்சு, பாத்தீங்களா? 2 யானையா? ஆமாடா, என்ன இத்தனை இருக்குது? எல்லாம் இந்த டைப் தான் வெளியில வரும் போல. ஏன்னா வைக்கணா? ஆமா தம்பி, என்ன வைக்கணா? ஒண்ணுமில்ல. 4 மணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு சாப்பிட கூட இல்லைங்க. மதியானம் சாப்பிட கூட சாப்பிடல. லெஃப்ட் போக சொல்லுதா? லெஃப்ட் தான். இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான ஹில்ஸ் பிபிஆர். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க முதுமலைங்கிறது ஒரு டேஞ்சரான ஏரியாம்பாங்க. நைட் நேரத்துல விட மாட்டாங்களாமா? 5 மணிக்கு தான் விட மாட்டாங்கடா. அதனால அழுத்தி பிடிச்சிட்டு இருந்த டீ கூட குடிக்காம இந்த மலை ஏறி, ஊட்டி மலை ஏறி அப்புறம் தான் நம்ம இறங்கணும். என்ன லுக்கு பிபிஆர். நம்ம பீட்டருக்கு வேற மாலக்கரை நோய். சவுண்ட் வந்துச்சுல உங்களுக்கு கேட்கலையா? என்னது? ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு, உங்களுக்கு கேட்கல? சவுண்டா? ஆமா, தெரியலையே. இன்னி கர்நாடகா தாண்டலடா. எல்லாம் கன்னடத்துல இருக்கு பாரு. மங்களா அது அந்த சைடு போனோமாங்க. எனக்கு நான் போக நம்ம தான் போற மாதிரி தெரியுது ரூட்டுக்குள்ள. இங்க இருங்க மானு, மான் கூட்டங்க. ஐயோ, இன்னும் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு மான் இருக்கு. வாவ், என்ன செம்மையா இருக்கு வைக்கனா. இங்க பாரு எவ்வளவு பெருசா. இவ்வளவு மான் நான் பார்த்தது இல்லை. இங்க பாருண்ணா கொம்பு. ஆமா, இங்க பாரு. ஒன்னும் தெரியல, கலருக்கு அழகா இருக்குல்ல. வேற ஒரு 5 மணிக்குள்ள நம்ம பார்டர் கிராஸ் ஆயிரணும். இங்க பாரு. வாவ் பிபிஆர், இங்க பாருங்க யானையா. பிபிஆர்
யானை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போனா வந்தா ஒரு அட்டி அடிச்சிடும் போல அந்த மாதிரி இருக்குது. காண்டா இருக்குது. குட்டி யானை தான். இங்கே ஒரு மானு. மானு தான் ஏகப்பட்டது இருக்க மாட்டிருக்கு. பாருங்க ரோடு நல்லா இருக்குல்ல வர்றதுக்கு. பிபிஆர் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டி 40 கிலோமீட்டர். நேரா கீப் லெஃப்ட்னு போட்டுருக்கு. கூகுள் அக்கா ஏங்க ஆயிடுச்சு. டவர் கிடைக்கலடா. டவர் கிடைக்கல. ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஆமா கூகுள் அக்கா ஏமாத்திடுச்சு. இதாங்க கர்நாடகா செக் போஸ்ட். கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் நினைக்கிறேன். ஆமா என்ன பண்றாங்க? அடேங்கப்பா சண்டை விடாதீங்கப்பா. ஏன் செக் பண்றாங்க என்னன்னு தெரியல. தமிழ்நாடு செக் போஸ்ட். பிபிஆர் இதே செக்கிங் நினைக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ். டிஎனை பார்த்தா தாங்க சந்தோஷமா இருக்கு. நீ அவ்வளோதான்டா போயிட்டே இருக்கலாம்டா. கரும்புலியில இருக்காமா போட். கருங்குரங்கு வேணா இருக்குது. நல்லா இருக்குல்ல பிளேஸ். சூப்பரா இருக்கு நினைக்கனா. இங்க பாரு. ஏய் இது பேர் தான் சிங்கவால் குரங்கு. சிங்கவால். ஆமா நினைக்கனா. யானை சாணி தானே போட்டிருக்கு. ஆமா இங்க ட்ரூக்கல அங்க ட்ரூக்கும் பெரிய பேர்கில்ஸ் ஒரு யானை சாணியை வச்சு அங்க எப்போ போட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. யானை சவாரி. யானை சவாரின்னு வைக்கணும். ஒரு யானை ஓனர் போல வைக்கணும். அதான் அவர் சொல்ற பேச்சுக்கு. அப்புறம் யானை கிளீனர்னால சொன்னேன். இங்க ஒரு கிராமம். ஏய் இப்படித்தான் போகணும் காட்டுதுடா. இந்த லெஃப்ட் தானே எடுக்க சொல்லுது. அண்ணா ஊட்டி இப்படிதான்ண்ணா. ரைட்டுங்களா? ஏய் இது என்னடா இப்படி போகுது தண்ணி? சாக்லேட் கலர்ல இருக்குது. பிபிஆர் எல்லாம் ஆஃப் ரோடிங் தான் போறோம் நம்ம. இது என்ன ரோடுன்னே தெரியலைங்க. நீ ஊட்டிக்கு 35 கிலோமீட்டர் இருக்கு பிபிஆர். பிபிஆர் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மசனக்குடி. ஜங்கல் ரைட்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நீ நம்ம ஊட்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் மாடு தொந்தரவு ஓவருங்க. இல்லை நடு ரோட்லயும் நின்று இருக்குது. என்ன ஊர்னா சொன்னாங்க? இது மசனக்குடி தாண்டியாச்சு தம்பி. நம்மளே பார்த்து ஏதோ பேசுறாங்க. கோட்டப்பேட்டா போய் கோத்தகிரி போய் போயிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல டிராபிக்கா இருக்கும். அதாவது நம்ம ஊட்டி ரோட்ல மெயின் ரோட்ல போனோம்னா டிராபிக்கா இருக்கும். தொட்டப்பேட்டில போனா ரோடு நல்லா இருக்கும், டிராபிக்கும் இருக்காது. ரோடு அல்டிமேட். பாருங்க பீட்டர் ஏறவே மாட்டேங்கிறான். சூப்பரா இருக்குங்க. சரியான ஹில்ஸ். என்னடா ஏற மாட்டேங்கிறான்? மலையாட்டுக்கிட்ட மேல இங்க பாரு. மண் சரிவு. அப்பா இப்பதான் வைக்கிறேன் குளிருது. ஏன்னா நம்மளால ஏற மாட்டேங்கிறான். விடுங்க சூப்பர் பைக் வாங்கிடலாம். அப்ப ஏத்தலாம். சூப்பர் பைக்கா? இருக்க பைக்குக்கே டியூ கட்ட முடியாம உட்காந்துருக்கு. சூப்பர் பைக் வேணும் உனக்கு. இதுக்கு மேல 2 செக் போஸ்ட் இருக்கு நினைக்கிறேன். இன்னும் 2 செக் போஸ்ட் இருக்கும். வேற மண் சரிவு. வண்டி பிரேக் வாங்கி போல. பாரு பிரேக் டவுன்ல வண்டி ஆக்சிடென்ட் போகுதுண்ணா. வேற அப்படியே எக்ஸ்லேட்டர் விட்டோம்னா அப்படியே உட்காருது. 36 பெண்டுமா 25 பெண்டு வந்துருக்கும். யானை வந்தா இன்ட்ரெஸ்டா பாத்துப்பாங்க. பார்த்தா யானை வேற காணோம். அப்ப அங்க பார்த்தது எல்லாம் பூனையா? மழை வந்தா விட மாட்டாங்களே தெரியுது. அப்பா வேற லெவல். இதாங்க ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். இன்னொன்னு இருக்கும். இவரு வேற கொசு மருந்து அடிச்சுட்டு போறாரு. பிபிஆர் ஊட்டி வந்தாச்சுங்க. 2வது செக் போஸ்ட்டையும் தாண்டியாச்சு. பயங்கரமான குளிரா இருக்கு. 5 கிலோமீட்டர் இருக்கு நீங்க ஊட்டிக்கு. குதிரைண்ணா சாரி போலாம். ஆட்கள் குதிரையில 8 மிதிச்சுச்சுன்னா வச்சுக்க வாய் வழியா வந்துடும். ரத்தம்டா ரத்தம். கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. பிபிஆர் நம்ம திருப்பூருக்கு வந்தாச்சு. வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பிபிஆர் பாய்.